இன்றைக்கி நம்ம முழுக்க முழுக்க ஒரு குஷ்பு இட்லி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். நல்ல வெள்ளையாக நல்ல புசு புசுன்னு இருக்கும் உங்களுக்கு. அந்த இட்லி உங்களுக்கு சாயந்தரமானா கூட உங்களுக்கு அது மேலே சில பேருக்கு காஞ்சி போகும். இது காஞ்சி போகாது, அப்படியே நல்லாயிருக்கும். அது அப்படியே கூட சாப்பிட்லாம், லைட்டாக சூடு பண்ணி சாப்பிட்லாம் நம்ம. அவ்வளோ நல்லாயிருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் கடையில் இட்லி ரைஸ் வாங்கினேன். 6 கிளாஸ் நான் போட்டிருக்கேன். இது கடையில் வாங்கின அரிசி தான். 6 கிளாஸ் போட்டிருக்கேன். 1 கிளாஸ் மாத்திரம் நான் ரேஷனில் பச்சரிசி போட்டிருக்கேன். 6 1 7 மொத்தம் 7 கிளாஸுங்க. 1 கிளாஸு உளுந்து, கொஞ்சமாக வெந்தயம், இதெல்லாம் போட்டு நல்லா 4 மணி நேரம் ஊற வச்சு ஐஸ் தண்ணி போட்டு தான் நல்லா ஊற வச்சுருக்கேங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா நம்மளுக்கு ரைஸ் நல்லா உப்பி வந்திருக்கு. தண்ணியில் ஊறனால நம்மளுக்கு ரைஸ் நல்லா இருக்குது. உளுந்தும் அதே மாதிரி தான். இது கூட நான் அவலும் கொஞ்சம் ஊற போட்டிருக்கேன். நான் பார்த்திங்கன்னா அவல் இப்போ நான் இதுவும் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நான் மிக்சியில் தான் அரைக்க போகிறது. ஃபஸ்ட்டு கொஞ்சம் உளுந்து போட்டுடலாம். நம்ம உளுந்தும் கொஞ்சம் ஐஸ் வாட்டரும் போட்டுட்டு ஃபஸ்ட்டு நைஸாக அரைச்சிடலாம். நான் மிக்சியில் தான் அரைப்பாங்க அதிகமாக. ஒரு வாட்டி அதை அரைச்சி முடிச்சுட்டேன். அடுத்த வாட்டி பார்த்திங்கன்னா ரைஸு தான். அந்த ரைஸ் எடுத்து போட்டுட்டு இது கூட திருப்பியும் கொஞ்சம் ஐஸ் வாட்ரு. உளுந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிருக்கேன். இந்த தண்ணி பக்குவம் இருக்கணும். அதே மாதிரி ரைஸும் பார்த்திங்களா, அரிசி அரைச்சது எவ்வளோ வெள்ளை வெள்ளைன்னு இருக்குது. இது ரெண்டுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஒரு ரவுண்டுக்கு. அடுத்த ரவுண்டு மீதி ரைஸ் இருக்கும் பார்த்திங்களா, அதுலேயும் போட்டுடலாம். போட்டுட்டு கொஞ்சமாக அவல் இருக்குன்னா நம்மளுக்கு, அந்த அவலையும் அதுலேயே போட்டுடலாம். போட்டுட்டு அப்புறமா அதுவும் இதுவும் எல்லாமே அரைச்சிட்டு இப்போ எல்லாமே மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். மிக்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் எந்த பாத்திரத்தில் நீங்கள் எடுத்து வைக்கிறீங்களோ அந்த பாத்திரத்தில் நல்லா கையை வச்சு கம்ப்ளீட்டாக நல்லா நீங்கள் ஷஃப் பண்ணுங்கள். ஷஃப் பண்ணால் தான் அது நல்லா பொங்கி வரும் உங்களுக்கு. இது அப்படியே எடுத்து ஒதுக்கி வச்சுருங்க. நைட்டெல்லாம் உப்புனா நைட்டெல்லாம் நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா காலையில் பார்த்திங்கன்னா நல்லா பொங்கி வரும் உங்களுக்கு. இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதுலேயே நம்மளுக்கு நல்லா தெரியும் இட்லி எந்த மாதிரி வரும்னு சொல்லிட்டு. இப்போ நான் நல்லா லைட்டாக ஒரு ஷஃப் ஒன்று கொடுத்துட்டு இட்லி தண்ணி நல்லா இட்லி பாத்திரத்தில் தண்ணி நிறைய வச்சுட்டு கொஞ்சம் நல்லா சூடாகி கொதித்து வரணும். அந்த டைமில் இட்லி குழியில் நம்ம மாவு போட்டுட்டு நல்லா மூடி போட்டு வச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் கூட தேவையில்லைங்க, ஒரு 8 நிமிஷம் போதும். எடுத்து பார்த்திங்கன்னா செம்மையாக நல்லா பொங்கி வரும் உங்களுக்கு, ரேஸ் ஆகி வரும் இந்த மாதிரி. நீங்கள் ஜஸ்ட் அது கொஞ்சம் வெளியில் எடுத்து கொஞ்சம் ஆற வச்சிட்டிங்கன்னா போதுங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும். இட்லி நல்லா புசு 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 புசுன்னு இருக்கும். உங்களுக்கு இந்த கரண்டி வச்சு எடுக்கலாம். சில பேர் துணி வச்சு போடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணிங்க பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.